அவங்களோட காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அங்க போறப்ப என்கிட்ட வந்து என்னோட வீசா, நான் இதுக்கு முன்னாடி அப்ராட்லாம் போயிருக்கீங்களா எல்லாத்தையும் சொல்லி விசாரிச்ச பின்னாடி எனக்கு பாஸ்போர்ட்ல இருந்து என்னோட வீசா வரைக்கும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப தன்மையா பேசினாரு. வயசுல ரொம்ப ஏஜ்டு பர்சன்னால ஓகே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். சொன்ன பின்னாடி எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து எல்லாம் ரெடியான அடுத்த ஒரு 2 நாள்ல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல எனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க. வீசாலாம் அவங்க உடனே வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு பர்சன், அவங்க பேர் வந்து முகமதுன்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து அந்த கம்பெனியோட ப்ரோ. என்ன வீசானா ஆக்சுவலி டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டண்டா, அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட், ஆக்சுவலி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதுல வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு. அவர் வந்து என்னோட முன்னாடி சொன்னது என்னன்னா எனக்கு மேனேஜர் வீசா தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அதுக்கு வந்து என்னோட சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ண சொன்னாரு. என் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால உடனே உனக்கு வீசா போடணும்னு சொல்லிட்டு என்னை வந்து அன்ஸ்கில்டு கேட்டகரி டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டண்டா எனக்கு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் துபாய் போறேன். துபாயில போய் அங்க நான் கொஞ்ச நாள் வந்து இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மே 15th வந்து அவங்க ஜலீல் வந்து அங்க வராரு.